வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நேற்று நான் என்னுடைய நண்பனை பார்த்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மச்சான் அப்படின்ட்டு சொல்ல போனேன். சொன்ன உடனே அவன் ரொம்ப சேடாக, ஏன் மச்சான் நீ வேற, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னான். என்ன மச்சான் சொல்கிற, ஏன்டா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆடி மாதம் முடிய போதில்லை, அதான்டா கஷ்டமாக இருக்குது. ஆடி மாதம் முடியறதுக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு. ஆடி மாதம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டி வந்துடுவான் மச்சான், அதான் மச்சான் கவலையாக இருக்குது. ஏன் மச்சான் நீ வேற, அவனுக்கு 1000 பிரச்சனை நீ இருக்கணும் மச்சான். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை அவதான் மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். சரி இன்னும் 2 நாள் இருக்கலடா விட்றா அப்படின்ட்டு நான் சொன்னேன். விடு மச்சான் பார்த்துக்கலாம். சரியே நேற்று ஸ்கூல் உன்னோட பையனை இந்த வருஷம் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாற்றி விட்டியே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அது பெரிய கூத்தா போயிட்டுருக்குடா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், ஏன்டா கூத்தா போயிட்டுருக்குன்னு. அவன் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போனான்ல, அவன் ஃபுல்லாகவே தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தான். ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லி கொடுத்துருந்தாங்க மச்சான். ஓகே, ஏபிசிடி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க ஏ சொன்னால் இவன் ஏ அப்படிங்கிறான், பி சொன்னால் பிங்கிறான், சி சொன்னால் சிங்கிறான். தமிழில் ஆ வரும்ல, அதேமாரியே சொல்கிறான் மச்சான். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போனால் மேனேஜர் தொல்லை பண்ணுறாங்கிறான், வீட்டுக்கு போனால் பொண்டாடி தொல்லை பண்ணுறாங்கிறான், ஸ்கூலுக்கு போனால் எங்கள் பையன் தொல்லை பண்ணுறாங்கிறான். எவ்வளோ கஷ்டம் மனுஷனுக்கு பார்த்தீங்களா. ஓகே மக்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்